electric field due to the system of point charges. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு எதையோ வந்து ரிசம்பிள் பண்ணுது. எதுனா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து சென்டென்ஸ்குள்ளே போகலாம். இப்போ வந்து த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் an arbitrary பாயிண்ட், ஒரு ஆர்பிட்ரரியாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். டியூ டு கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல் டு த. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டயக்ராமை பாருங்கள். இந்த இடத்துல ஆர்பிட்ரரியாக ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். சுற்றி வந்து நிறையா வந்து பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கும்போது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்பிட்ரரியாக ஒரு பாயிண்ட் எடுத்து கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் சிம்பிளி எப்படி ஈக்குவலாக இருக்குன்னா, பாயிண்ட் சார்ஜஸ்லாம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அதாவது த எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பாயிண்ட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது புரியுது அவங்களுக்கு? த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் an ஆர்பிட்ரரி பாயிண்ட், அந்த பீன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம், தெரியுதா? அந்த பாயிண்ட் பி வந்து அதுக்கு ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த பாயிண்ட் ஆர்பிட்ரரி பாயிண்ட்டோட, அந்த பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன், அந்த பாயிண்ட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா டியூ டு கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் அதாவது என்னன்னா இஸ் சிம்பிளி ஈக்குவல் டு த வெக்டர் சம் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட்டட் பை த இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸ். தனித்தனியாக அந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்னால் என்னென்னா Q1, Q2, Q3ன்னு இருக்கா, அதோட தனித்தனியான அந்த பாயிண்ட் சார்ஜஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே நம்ம வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் என்ன பார்த்தோம்? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் ஃபோர்ஸ் பார்த்தோம். ஃபோர்ஸோட அடிஷன் வந்து வந்துருந்துச்சு. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதை பார்த்தோம்னா அப்படியே வந்து அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு 1P, அதாவது 1Pன்றப்ப Q1ஆல் ஏற்படுற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் Q2ஆல் ஏற்படுற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகே, ப்ளஸ் Q3ஆல் ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது டோட்டலாக அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிரும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்சிடர் எ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் Q1லேருந்து, அதாவது நம்ம வந்து பாயிண்ட் சார்ஜஸ் n வரை எடுத்துக்கலாம், Q1 n வரை எடுத்துக்கலாம். அப்போ இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் சம் பாயிண்ட் P டியூ டு n சார்ஜஸ்னால n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ E டோட்டல் இஸ் ஈக்குவல் டு E1 ப்ளஸ் E2, வெக்டார் E1 ப்ளஸ் வெக்டார் E2 ப்ளஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் வந்து நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் சார்ஜஸில் முடிஞ்சிடும். இந்த இடத்துல என்னென்னா நம்மளுக்கு E டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0. இது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். K வந்து எடுத்துக்கணும், வெளியில் எடுத்துகிட்டு Q/R² வித் யூனிட் வெக்டாரோட போட்டுக்கணும். அதை வந்து இது என்னென்னா ஜென்ரல் ஃபார்மு. இந்த மாதிரி 1 சப்ஸ்டியூட் பண்ணுறது, 2 சப்ஸ்டியூட் பண்ணுறதுலாம் அந்த n இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த 3 இது கிடச்சிடும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் ஜென்ரலான ஃபார்ம். அது வரையும், அதாவது n நம்பர்ஸ் வரையும் எடுத்துக்கிறோன்றத சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது இல்லையா, ஜென்ரல் ஃபார்முலாவில் E1க்கு வந்து என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 1க்கு சார்ஜ் 1ஆகவும் டிஸ்டன்ஸ் 1ஆகவும் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துட்டோம். KQ/R²ன்றது ஆல்ரெடி பார்த்தோம் அந்த வீடியோவில், எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட வீடியோவில். இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து கூலம்ஸ் லா பார்த்தோம் இல்லையா, அதோட நம்ம என்ன பார்த்தோம்? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பார்த்தோம். கூலம்ஸ் லா எப்படின்னா நம்மளுக்கு 2 சார்ஜஸ் வச்சு வர்ற மாதிரி வரும்.
சூப்பர் பொசிஷன் என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். அதே மாதிரி தான் இதுவும். இது ஒரு கேஸு. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சு வருது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து கனெக்டட் ஆகுது. ஸோ அதை பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படின்னா R1, R2P, R3P, RNP வரையும் என்னென்னா டிஸ்டன்ஸு சொன்னீங்க இல்லையா? டிஸ்டன்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாவில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரோட ஆறுன்றது டிஸ்டன்ஸுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். சார்ஜஸ் வந்து n வரையும் எடுத்திருக்கோம். பாயிண்ட் P, ஃப்ரம் த பாயிண்ட் P வரையும், அதாவது பாயிண்ட் Pலேருந்து நம்ம வந்து எடுக்கிற சார்ஜஸ் வந்து சொல்கிறாங்க. அந்த டயக்ராம் பார்த்தோம்னா புரியும். இந்த இடத்துல வந்து பாயிண்ட் Pலேருந்து எடுத்துருக்கிற எல்லா Q1, Q2, Q3 வந்து n சார்ஜஸ் வரையும் எடுத்துக்கிறோம். அதாவது n சார்ஜஸ் Qn வரையும் எடுத்துக்கிறோன்றத சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த இடத்துல. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் என்னது, யூனிட் வெக்டார். ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸு, இந்த இடத்துல வந்து சார்ஜஸ்ஸு, அப்புறம் யூனிட் வெக்டார், அப்புறம் நம்மளுக்கு வேறு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வேறு கொடுத்துருக்காங்களா, அதுவும் பார்த்துடலாம். இந்த எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னா E total is equal to K. இது ஜென்ரல் ஃபார்ம். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுதான் இது. நம்ம பார்த்ததை அப்படியே சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். The resultant electric field due to the 3 point charges வந்து நம்ம வந்து அந்த இது டயக்ராமில் பார்த்துருக்கோம். Qn வரை இருக்கலாம். The relative length of the electric field vector for the charges depend on அதாவது ரிலேட்டிவ் லென்த் எப்படி இருக்கும்னா ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸுக்கு டிபெண்ட் ஆகி இருக்கும்னு சொல்கிறாங்க, டு த பாயிண்ட் P. அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம லைன் பை லைன் சீரீஸில் இது ஒரு சீரீஸ், ஓகேவா?